இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் பரமக்குச்சி இங்கே இந்த கல்யாண வீட்டில் நாங்கள் பந்தி வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். பந்தி பண்ணலாம் வந்திருக்கோம். அது இங்கே நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. என்னெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்க. சூப்பராக இருக்கும் சமையல். என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா பால்கோவா ஸ்வீட்ஸு, சிறுபருப்பு பாயாசம், மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, காடை, தந்தூரி சிக்கன், மைனஸ், புரோட்டா, குழிப்பணியாரம். இதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கட்டோட அடிக்க போயிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம். அப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லா பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாத்திரம், சட்டி, பாத்திரம், பானைகளாக இருக்கு. பாருங்க என்ன பார்க்க போறீங்க? காடை. காட்டுல வேற காடை, ஓடுற காடை, அதை பிடிச்சி சுட்டு திங்காவ. நண்பர்களே என்ன பண்றாவ? இங்க பாருங்க. அடுத்தது இங்க வாங்க கேமராமேன். சப்பாத்தி, புரோட்டீன் சைவத்துக்கு மட்டும். சைவம் மட்டும் சாப்பிடணும். வடக்கு தொட்டாவும் அவ்வளவுதான் போட்டு. வடக்கன் சப்பாத்தி அது. அடுத்து வாங்க ஜூம் பண்ணுங்க. இது குருமா, சைவ கறி, சப்பாத்தி, சைவ குருமா. அதுக்கப்புறம் சாம்பார். இது பூம்பார், ஆம்பூர் சாம்பார். இது மேல தாள் செஞ்சது பத்தில இதுதான் நெய் முக்கியம். நெய் சாம்பார். அதுக்கப்புறம் ஆனா அடுத்து பாருங்க. இது வெங்காயம் ஒரு சம்பல். இது வெங்காயம் ஒரு சம்பல். என்ன சொல்லுவாங்க? இது என்ன சொல்லுவாங்க? பால்கோவா. இது என்ன அன்பாக்ஸ் பண்ணுங்க. அன்பாக்ஸ் பண்ண முடியாது. அன்பாக்ஸ் பண்ண வேண்டாம். இது என்ன ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பால்கோவா. பால்கோவா சீக்ரெட். இது என்ன நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இது வந்து பாபிக்யூ சிக்கன். இப்படி இருக்கும். இந்த சிக்கன் சுட்ட சிக்கன். அதாவது இருக்கும். தென் அமெரிக்கால உள்ள பாபிக்யூ. தென் அமெரிக்கால. வாவ் நைஸ். பூயாசம். வெரி பியூட்டிஃபுல். என்ன பூந்தி போட்டுக்கலாம் பூயாசம். நல்லா பாத்தீங்கன்னா ஒரு தொடமுள்ள வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் செட்ட வெயிட்டா இருக்கிறதால எனக்கு அடுத்து வாங்க. இப்போ சீக்ரெட் முக்கியம். எங்க நம்ம போறோம்? முக்கியமான இப்போ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கீங்க. இதான் எங்களோட திறமை காட்டிருக்கோம். பிரியாணி, மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா பீஸா கிடக்கு. கை விட்டாலுன்னா பிரச்சனை ஆயிரும். தொடாம வச்சிருக்கோம். ஏன்னா சுவால் போடுறதுக்கு வந்திருக்கோம். நிறைய சட்டை சிக்கன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வாங்க. இது ஆம்பூர் பிரியாணி. இது ஆம்பூர் சிக்கன். ஆம்பூர் மட்டன் பிரியாணி, அது சிக்கன் பிரியாணி. அப்படியா? அப்புறம் எல்லாம் இது நீங்க உங்கள்கிட்ட ஆளுநர் காட்டிட்டோம். அடுத்து வாங்க இட்லி. முக்கியமே இட்லி, துபாய் இட்லி. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் கிடைக்கும் இட்லி. தமிழ்நாட்டு இட்லி. ஆமா. இது நாங்க வைக்க போறோம். இது எல்லாத்தையும் நாங்க பந்தியில வைக்க போறோம். குஷ்பு இட்லியா? இங்க முச்சல. சாரி தப்பா சொல்றோம். இது பேர் குஷ்பு இட்லி. நயன்தாரா தோசை என்ன போறத வாங்க காட்டு. மாஸ்டர் இது வாங்க. இது மெயின். நண்பர்களே உப்பு பாருங்க. இது வடக்கர் கறி. வாவ் மட்டன் குழம்பு. வடக்கர் நைஸ் கறி. உள்ள விட்டு ஒரு முக்குங்க கேமராமேன். வடக்க மட்டன். இது வாங்க. காடை செஞ்சிருக்காவ. எப்படிலாம் செஞ்சிருக்கான்னு பார்த்துடுங்க. எடுக்கிறது பாருங்க. காட்டுங்க கேமராமேன். அது அவசரப்பட்டு எண்ணெய் சட்டிகளை விட்டா பொத்து போவோம். நம்ம பொறுமையாக இருந்தால் சாப்பிடணும். ஆறு தான் சாப்பிடணும். நான் எப்படிலாம் செய்கிறாங்க பார்த்து. இவங்க தான் மாஸ்டர். இந்த 2 மாஸ்டர். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க மாஸ்டர் போடுறப்ப 9 தோசை பாருங்க. ஜூம் பண்ணுங்க. உங்களுக்கு லைவ்ல காட்டுங்க. ஹாட் டைப் எல்லாம் சேவ் பண்ணுங்க. கொஞ்சம் பெருசா ஒன்னு போடுங்க. மாஸ்டர் வலுவான தோசை மாஸ்டர். தோசை வலுவான தோசை. கவனமா பாத்துடுங்க. இல்ல வலுவான தோசை. மாஸ்டர் நண்பர்களே பாருங்க. தோசை எங்கேயும் பாத்துக்க மாட்டீங்க. நயன்தாரா தோசை. இங்க பாரு. தோசை வலுவான ஆளால மட்டும் தான் தோசை போட முடியும். இவ எடுத்தானா தோசை கோபால். நாங்க மாஸ்டர் வெயிட் செல்லோ. உங்களுக்கு நைஸ் தோசை வேணாலும் எங்க கம்பெனி கால் பண்ணலாம். எங்க மாஸ்டர் எப்பவுமே அவைலபிளா தான் இருப்பாங்க. கூட்டுக்கலாம். அவைலபிள். கொஞ்சம் இப்போ நெய் போட்டுக்கிறாவே. மாஸ்டர் பாத்துக்கிறீங்க. மாஸ்டர் கையால திருப்பி போட்டுருவேன். அந்த 5 வயசுல அங்க பிரியாணி பிளேட் 3 பேர் நாங்க வச்சிருக்கீங்க. புரோட்டா பேசுறீங்க. மாஸ்டர் திருப்பி போட்டு வந்தாவே. அதனால நாங்க இப்போ தோசை கண்டிப்பா மாட்டோம். வைங்க. காட்டுங்க. பாத்துக்கங்க. இதெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுங்க நம்ம கவிதா சமையல். என்னது என்ன கண்டுபிடிங்க. இது என்னன்னு தெரிஞ்சுதான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்னது மாஸ்டர்? குடியில் சிறந்த தக்காளி சட்னி. பாருங்க. இது பெரிய கிடைக்க மாட்டாங்க. இது என்னது? பாத்துக்கிட்டுங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்டா யாராலும் செய்ய முடியாது. செய்ய முடிய ஒரே மாஸ்டர் எங்க மாஸ்டர் தான். பாத்துக்கிடுங்க. இது எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க கவிதா சமையல். மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இது எல்லாத்தையும் சிறப்பா பந்தியில் வைப்பது KK கேட்டரிங். இலையில் வைப்பது எல்லாம் நாங்க தான் பார்த்துக்கிடுங்க. எங்களிடம் எங்களிடம் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். என்ன சர்வீஸ்னா இட்லி, தோசை, பூரி, புரோட்டா என்ன செஞ்சு தந்தாலும் இலையில் வைத்து தரப்படும். வைத்து கொஞ்சம் தலை மறைச்சி பார்த்து டவுன்லோட் வந்துக்கிறேன். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய வீடியோ ஃபுல்லா பாருங்க. எவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த கிரிக்கெட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரி, அது ஃபுல்லா பண்ற வீடியோ இருக்கும் பாருங்க. ஃபுல்லா பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு அதை பார்ப்போம். சம்பல், வலுவான சம்பல். அதுக்கப்புறம் பால்கோவா. இது பால்கோவா வந்து பாலில் ஜீவாவை. அதுக்கப்புறம் பாயாசம். இது வந்து பாயாசம் வந்து திருப்பூர் பாயாசம். அதுக்கப்புறம் புரோட்டா, காடை, பாபிக்யூ, மட்டன் பிரியாணி. மட்டன் வந்து கொஞ்சம் வலுவான மட்டன் பார்த்துக்கோங்க. இது வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அது இலை. இந்த பக்கம் தண்ணி, ரோலு. அது கடைசி ஒன்று மறந்துறாங்க. எல்லாத்துக்கும் வைக்கிறக்காக தண்ணி கேனாக செழிப்பா கொடுக்குறக்காக பெரிய பெரிய கேன் இஷ்டம். ஒவ்வொரு ஆளுக்கும் 20 லிட்டர் கேனு. ஒரு ஆளுக்கு ஒரு 20 லிட்டர் ஒரு இலைக்கு 20 லிட்டர் கேன் இருக்கும். ஒரு இலைக்கு ஒரு கேன் வைக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடித்தா நீங்க வீட்டுக்கும் கொண்டு போகலாம். ஒரு கேன். சரி, ஓகே. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல் தலப்பா கட்டி. ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி, நெய்யூத்தி